2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான பரபரப்பான சூழ்நிலையில முதல் கட்டமா திமுக தரப்புல உதயநிதி ஸ்டாலின் தொடர்பான இளைஞரணி வேட்பாளர்கள் பட்டியல் வெளியே கசிஞ்சிருக்கு. அதே சமயத்துல அந்த தொகுதிகள்ல அதிமுக சார்பில் யார் யார் போட்டியிட போறாங்கன்ற உத்தேச பட்டியலும் வெளியே வந்திருக்கு. குறிப்பிட்ட பல திமுக இளைஞரணி வேட்பாளர்கள் தகவல் தெரிஞ்சு இப்பவே ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்க. திரைமறைவுல தேர்தல் பணிகளையும் தொடங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சியின் விரிவான சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். வருகின்ற சட்டமன்ற தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடிகர் விஜய் 234 தொகுதிகளையுமே வேட்பாளரை நிறுத்துறாரு. இதுக்கான ஆலோசனை நடந்துட்டு வருது. தலா ஒரு தொகுதிக்கு 3 வேட்பாளரை இப்பவே தேர்வு செஞ்சுட்டாங்க. ஒவ்வொரு தொகுதிக்குமே தமிழக வெற்றி கழகம் சார்பில் 10 கோடி ரூபாய் செலவு செய்யவும் ஏற்பாடுகள் நடந்துட்டு வருது. இதுக்காக 6 பேர் கொண்ட ஒரு ஆலோசனை குழு தீவிர நடவடிக்கையை மேற்கொண்டுட்டு வராங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு தரப்படுகிறது. காரணம், இப்போ தமிழக வெற்றி கழகத்துல ஏராளமான இளைஞர்கள் தான் உறுப்பினர்களாகவும் முக்கிய பொறுப்பு வகிப்பவர்களாகவும் இருக்கிறாங்க. இந்த நிலையில திமுக தரப்புல 5 பேர் அடங்கிய மேல்மட்ட குழு ஒண்ணு ஒட்டுமொத்த வேட்பாளர்கள் குறித்தும் தீவிரமான ஆலோசனை நடத்திட்டு வருது. இவங்க கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் ஆலோசிச்சுட்டு வராங்க. இந்த குழுவுல உதயநிதி ஸ்டாலின், ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, KN நேரு, RS பாரதி ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறாங்க. இந்த குழுவினர் ஏற்கனவே 50 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை முடிவு செஞ்சிட்டதா சொல்லப்படுது. இதுக்கு இடையில இளைஞரணி தலைவரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்கும் நிகழ்ச்சிகள் எல்லாத்திலையுமே இளைஞரணியை சேர்ந்தவர்கள் தங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படணும்னு கடந்த 3 மாதங்களா கோரிக்கையை வச்சுட்டு வராங்க. அவர்களுடைய விருப்ப மனுவும் அளிச்சுட்டு வராங்க. அந்த வகையில கடந்த 3 மாதங்களாகவே திமுக தலைவர் MK ஸ்டாலினுடன் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனையில ஈடுபட்டு வராரு. தனக்கும் 50 தொகுதிகள் ஒதுக்கி தர வேண்டும்னு தமிழக வெற்றி கழகம் சார்பில் இளைஞர் போட்டி போடும் பொழுது நாமும் இளைஞர்களை பெரிய அளவுல நிறுத்தணும் அப்படின்னு பேசிட்டு வராரு. இந்த நிலையில கடந்த வாரம் இதுக்கு ஒரு முடிவு ஏற்பட்டது. இளைஞரணி சார்பில் 40 தொகுதிகளை ஒதுக்கி தர்றதா MK ஸ்டாலின் உறுதி அளித்ததா தெரியுது. இதோட அடிப்படையில பார்க்கும்போது தமிழ்நாடு முழுவதும் 40 தொகுதிகள்ல உதயநிதி ஸ்டாலின் ஆதரவாளர்கள் வேட்பாளரா நிறுத்தப்படுறாங்க. இதன் மூலமா வருகின்ற தேர்தல்ல நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க காத்திருக்கு. அந்த வகையில குறிப்பிட்ட சில தொகுதிகள்ல யார் யார் வேட்பாளர் என்ற தகவலும் வெளியாகி இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் திருவல்லிக்கேணி தொகுதியில மறுபடியும் போட்டியிட்டார். சபாநாயகர் அப்பாவு இந்த தேர்தல்ல போட்டியிட விரும்பல. அதுக்கு மாறா அவருடைய மகன் அலெக்ஸ் அப்பாவை தேர்தல் களத்துல இறக்கலாம் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டிருக்கு. அநேகமா அப்பாவு மகன் அலெக்ஸ் அப்பாவு ராதாபுரம் தொகுதியில போட்டியிடலாம்னு தெரியுது. இதே மாதிரி முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் மகன் பிரபாகரன் வருகின்ற தேர்தல்ல போட்டியிடுறாரு. அநேகமா அவரு அம்பாசமுத்திரம் தொகுதியில போட்டியிடலாம்னு தெரியுது. திருவல்லிக்கேணி கிழக்கு மாவட்ட திமுக மாணவரணி பொறுப்புல இருக்கக்கூடிய அலெக்ஸ் அப்பாவு சமீபத்துல வள்ளியூர் வடக்கு ஒன்றிய திமுக பொறுப்பாளரா நியமிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பனுடைய மகன் பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் இப்ப அம்பாசமுத்திரம் தொகுதி முழுக்க முதல்வர், துணை முதல்வர் ஆகியோரை வாழ்த்தி சுவரொட்டிகளை தொடர்ந்து ஒட்டி வராரு. இதே மாதிரி திருவல்லிக்கேணி மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளரும் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் வஹாபின் மகன் முசாம்பில் இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. இது தொடர்பா அப்துல் வஹாப் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கிட்டையும் திரைமறைவுல பேசிட்டு வராரு. இதே மாதிரி அருப்புக்கோட்டையில இந்த முறை KKSSR ராமச்சந்திரன் போட்டியிடல. அவருக்கு பதிலா அவருடைய மகன் தேர்தல் காலத்துல குதிக்கிறாரு. இளைஞர் அணியை சேர்ந்தவங்க மட்டும் இல்லாம சில மூத்த தலைவர்களுக்கும் இப்போதைய அமைச்சர்களுக்கும் தொகுதிகள் முடிவாயிடுச்சு. அந்த வகையில ஆத்தூர் தொகுதியில பெரியசாமி போட்டியிடுறாரு. பொன்முடி திருக்கோவிலூர் தொகுதியில போட்டியிடுறாரு. MRK பன்னீர்செல்வம் குறிஞ்சிப்பாடியில போட்டியிடுறாரு. திருமயம் தொகுதியில ரகுபதி போட்டியிடுறாரு. திருச்செந்தூர் தொகுதியில அனிதா ராதாகிருஷ்ணன் போட்டியிடுறாங்க. சைதாப்பேட்டை தொகுதியில சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் போட்டியிடுறாரு.
மாநில மருத்துவர் அணி செயலாளர் டாக்டர் எழிலன் நாகநாதனுக்கு 1000 விளக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆர்கே நகர் தொகுதியில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி.கே. சேகர்பாபு போட்டியிடுறாரு. திருவண்ணாமலை தொகுதியில அமைச்சர் ஏவா வேலு போட்டியிடுறாரு. வீரபாண்டி தொகுதி டாக்டர் பிரபுவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. தூத்துக்குடி தொகுதியில கீதா ஜீவன் மறுபடியும் போட்டியிடுறாங்க. திருவெரும்பூர் தொகுதியில அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போட்டியிடுறாரு. நாகர்கோவில் தொகுதியில ஹெலன் டேவிட்சன் போட்டியிடுறாரு. இந்த வகையில ராதாபுரம் தொகுதியில திமுக சார்பில் அப்பாவு மகன் அலெக்ஸ் அப்பாவுக்கும் அதிமுக சார்பில் இன்பதுரைக்கும் இடையே போட்டி நடக்குது. அம்பாசமுத்திரம் தொகுதியில திமுக சார்பில் முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் மகன் பிரபாகரனுக்கும் அதிமுக தரப்புல இசக்கி சுப்பையாக்கும் இடையே போட்டி நடக்குது. திருநெல்வேலி தொகுதியில பார்த்தோம்னா திமுக சார்பில் மாவட்ட செயலாளர் தக்ஷய் கணேஷ் ராஜா போட்டியிட்டார். அவரை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நயினார் நாகேந்திரன் மகன் நயினார் பாலாஜி போட்டியிட்டாரு. சங்கரன் கோவில் தொகுதியில அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி போட்டியிடும் பட்சத்துல அநேகமா தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ ராஜாவுக்கு திமுக சார்பில் தொகுதி வழங்கப்படலாம்னு தெரியுது. அதனால சங்கரன் கோவில் தொகுதியில ராஜலட்சுமிக்கும் ராஜாவுக்கும் இடையில போட்டி நடக்குது. இதுக்கு இடையில திருநெல்வேலி தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரனுடைய மகன் நயினார் பாலாஜி இந்த தேர்தல்ல போட்டியிடலாம்னு தெரியுது. இப்போதான் பாலாஜிக்கு பாஜக விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு அமைப்பாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்குதுன்றது குறிப்பிடத்தக்கது. அதிமுக தரப்புலையுமே சில முக்கிய வேட்பாளர்கள் உறுதி செய்யப்பட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில போட்டியிட்டாரு. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ராயபுரம் தொகுதியில மறுபடியும் போட்டியிட்டாரு. தொண்டாமுத்தூர் தொகுதி எஸ்பி வேலுமணிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. நத்தம் விஸ்வநாதன் மறுபடியும் நத்தம் தொகுதியிலேயே போட்டியிட்டாரு. ராதாபுரம் தொகுதியில இன்பதுரை போட்டியிட்டாரு. ராஜபாளையம் தொகுதியில நடிகை கௌதமி போட்டியிட்டாங்க. கடையநல்லூர் தொகுதியில முன்னாள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் செந்தூர் பாண்டியன் மகன் கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்பா போட்டியிட்டாரு. அம்பாசமுத்திரம் தொகுதி இசக்கி சுப்பையாக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. வேதாரண்யம் தொகுதியில OS மணியன் போட்டியிட்டாரு. திருநெல்வேலி தொகுதியில தச்சை கணேஷ் ராஜா போட்டியிட்டாரு. சங்கரன் கோவில் தொகுதியில முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி போட்டியிட்டாங்க. முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி ஆலந்தூர் தொகுதியில போட்டியிட்டாங்க. மதுரை மேற்கு தொகுதியில முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மறுபடியும் போட்டியிட்டாரு. திருப்பரங்குன்றம் தொகுதியில ராஜன் செல்லப்பா போட்டியிட்டாங்க. கோவில்பட்டி தொகுதி இந்த முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்படும்னு தெரியுது. இதனால கடந்த முறை கோவில்பட்டி தொகுதியில போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவுக்கு இந்த முறை விளாத்திக்குளம் தொகுதி ஒதுக்கப்படலாம்னு தெரியுது. இந்த தகவல் அறிந்து கடம்பூர் ராஜு மனக்கசப்புல இருக்கிறதா சொல்லப்படுது. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சிவகாசி தொகுதியில போட்டியிட்டாரு. இது தவிர எடப்பாடி பழனிசாமியோட மகன் மிதுன் தலைமையில ஒரு ஆலோசனை குழு வேட்பாளர்களை தேர்வு செஞ்சுட்டு வருது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுக்கு இடையில அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியிலுமே வேட்பாளர்கள் தேர்வு நடந்துட்டு வருது. தர்மபுரி அல்லது கிருஷ்ணகிரியில சௌமியா அன்புமணி போட்டியிடுவார்னு தெரியுது. இது தவிர இப்போ அன்புமணிக்கு வலதுகரமா திகழக்கூடிய வழக்கறிஞர் கே பாலு ஜெயங்கொண்டம் தொகுதியில போட்டியிடுவார்னு தெரியுது. இவரு ஏற்கனவே ஜெயங்கொண்ட தொகுதியில போட்டிட்டு இருக்கிறாரு. இதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் தரப்புல பாரதிய ஜனதா கட்சி தரப்பிலையும் வேட்பாளர்கள் பட்டியல் தயாராகி வருகிறது. விரைவில் இது தொடர்பான உத்தேச பட்டியல் வெளியே கசியும்னு தெரிய வந்திருக்கு.